புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. வாழ்க்கை என்பது ஒரு பாக்ஸிங் மாதிரி. பாக்ஸிங்ல எப்படி பல ரவுண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் வாழ்க்கைன்றதும் ஒரு வட்டம். கீழே இருக்கவங்க மேலே போவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க. இது எங்கேயோ யாரோ சொன்னது இல்லைங்களா? இருக்கட்டும், தப்பு கிடையாது. வாழ்க்கைன்றது பாக்ஸிங் மாதிரி பல ரவுண்ட் இருக்கு. முதல் ரவுண்ட்ல எதிராளி அடிச்சாலும் அடுத்தடுத்து வரப்போற ரவுண்ட்ல எதிராளி வாங்குற அடி இருக்கு இல்லைங்களா? அடாடாடாடாடா, உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா, சரம் மாதிரியான அடி, அடிக்கு மேல அடி. அதுவும் பாருங்க, ஆதாரபூர்வமாக வாங்கி கொண்டே இருக்கும் அடி. அந்த வாங்குற அடிகளை குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் சினிமாவில் கோடிக்கணக்கில் காசை வாங்கின வேஷம் கட்டுற மாதிரி வாழ்க்கையிலையும் பாருங்க, யாருக்கிட்டவோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு நல்லா கோடிக்கணக்கில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கி மூட்டை கட்டின்னு தான் வாழ்க்கையிலையும் வேஷம் போடுற வேடதாதி. ஆனா பாருங்க, போடுற வேஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது வேஷம் கலைஞ்சி கிழி கீஞ்சிரும். அந்த மாதிரி கிழிந்த வரிசையில் தான் பாருங்க விஜயோட கரூர் முகத்திரை. இந்த கரூர் சம்பவ வழக்கு சிபிஐ கைக்கு மாறி 6 மாதம் ஆகிறது. இந்த 6 மாதத்திற்கு முன்பாகவே கரூர் சம்பவம் நடந்த மறு தினத்தில் இருந்தே ஒட்டுமொத்தமான ஆதாரங்களை, வீடியோ ஆதாரங்களோடு தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நம்மை போன்ற நிறைய நண்பர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கிறாங்க. இந்த சிபிஐ வழக்கு சம்பந்தமாக நேற்றைய தினம் ஒரு காணொலி விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறோம். கண்டிப்பா பார்க்காத நண்பர்கள் பாருங்க. நேற்றைய தினம் பதிவு செய்த அந்த காணொலியை சொல்லியிருந்தோம். அந்த காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு காணொலி பதிவு போட்டு இதுவும் பாருங்க சிபிஐ வழக்கு சம்பந்தமாக மிக முக்கியமான வீடியோ ஆதாரங்கள் அடங்கிய காணொலி. கரூருக்கு ஏன்பா லேட்டா போய் சேர்ந்தீங்க? எதுங்க சிபிஐ கேட்கறது? அங்க நீங்க வருவீங்கன்ட்டு கூட்டத்தை கூட்டி வச்சிட்டீங்க. அத்தனை மணி நேரங்கள் அந்த கூட்டத்தை காக்க வைத்து விட்டு எதற்காக கரூருக்கு லேட்டா போய் சேர்ந்தீங்கன்னு கேட்டா அது ரோடு தான் காரணங்க. குண்டும் குழியுமா நெளிவும் சுழியுமா இருந்தது. அந்த ரோட்ல வளைஞ்சி நெளிஞ்சு போவதுக்கும் லேட் ஆயிடுச்சிங்க. ஏன் நேஷனல் ஹைவேஸ் இருக்கு, அந்த ரோட பயன்படுத்தாம எதற்காக சந்து பொந்துலாம் பூந்து போனீங்க அப்படின்னு கேட்டது தான். ஆமாங்க, சந்து பொந்துலாம் நான் ஏன் போனோம்னா அங்கதாங்க ரோட்ல கூட்டம்லாம் நிக்க வச்சிருக்கான். அதுவும் 1 2 கிடையாதுங்க, 30க்கும் மேற்பட்ட காலேஜ், 30க்கும் மேற்பட்ட காலேஜ்ல கேன்வஸ் பண்ணி காசு செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டமா கூட்டிட்டு வந்து ரொப்பி வச்சிருக்கோம். சந்து சந்தா பொந்தா எங்கெல்லாம் சந்து இருக்கோ அங்கெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கோம். அங்க கூட்டத்தை நாங்க கஷ்டப்பட்டு 30 காலேஜுக்கு போயிட்டு கேன்வாஸ் பண்ணி துட்டு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்து ரொப்பி வச்ச கூட்டத்துல போயிட்டு வண்டியை விட்டு ஏத்தாம நேஷனல் ஹைவேஸ்ல நாங்க ஏங்க சர்றன்னு போய் சேரணும்? அதனால பாருங்க, நேஷனல் ஹைவேஸ் நாங்க பயன்படுத்தாம குண்டும் குழியுமா நெலிஞ்சி வளைஞ்சி இருக்கிற அந்த ரோட்ல நெலிஞ்சி வளைஞ்சி போவதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. 30க்கும் மேற்பட்ட காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்த கூட்டத்தை குறித்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு விரிவான ஆதாரபூர்வமான காணொலியை பதிவு பண்ணிட்டோம். நண்பர்கள் அந்த காணொலியை ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்கையும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் தயவு செய்து பாருங்க. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூரில் விஜய் கூட்டம் போடுவதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக சரியாக செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் கூட்டிய அதே கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்தை கூட்டி அவரோட மாச காட்டுறாரு. அதற்கு முன்னதாக முப்பெரும் விழா கரூரில் நடத்தப்பட்டது. அந்த முப்பெரும் விழாவைத்தான் அது என்னப்பா 30 பேர் விழாவான்ட்டு விஜய் கிண்டல் பண்ணாரு அந்த கரூர் மீட்டிங்ல. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? முப்பெரும் விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்போ 30 பேர் விழான்னு சொல்லும் போது ஆளுங்கட்சி திமுகவுக்கே கரூர்ல கூட்டம் கம்மியா தான் வந்திருக்கு. அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டிய கூட்டம், இந்த 2 கட்சிகள் கூட்டிய கூட்டத்தை காட்டிலும் எனக்கு தான் அதிகப்படியான மாசு இருக்குன்ட்டு உடனடியாக நாங்க நிரூபிக்கணும். அதனால தான் பாருங்க, டிசம்பர் 13ஆம் தேதி அன்று நியாயமா கரூருக்கு போக வேண்டிய அந்த தேதியை கேம்பெயின் ஷெட்யூலை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி உடனடியாக தேதியை மாற்றி வைக்கிறாரு. டிசம்பர் 13ஆம் தேதி அன்று கரூர் நாமக்கல்லுக்கு போவதாக இருந்த தேதியை அவசரமாக மாற்றி செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று போய் நிற்கிறாரு. சரி, தேதியை மாற்றி போய் நின்னா போதுமா? கூட்டம் 2 கட்சியை காட்டிலும் எங்களுக்கு தான் அதிகப்படியாக இருக்குன்னு காட்ட வேண்டாமா? அதற்காக தான் பாருங்க 30க்கும் மேற்பட்ட காலேஜில் போயிட்டு கேன்வாஸ் பண்ணி காசை செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டி மாச காட்டுறன்னு சொல்லி தான் 41 உயிரை பலி வாங்குறாரு. விஜய் பலி வாங்கிய இந்த 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் பாருங்க சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் தான் ஒவ்வொரு விஷயமாக தோண்டி இப்பதான் எடுத்துன்னு வராங்க.
கரூரில் நடந்த நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த இடத்தில் நெரிசல் எப்படி நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, நடந்த அந்த நெரிசலில் தானா சாகல, சிக்கி எல்லாரையும் கொலை பண்ணாங்க. அதுவும் எப்படியெல்லாம் கொலை பண்ணாங்க, விதவிதமா கொலை பண்ணாங்க. கழுத்தை மெரிக்கிறாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, துண்டை வச்சு கழுத்துல போட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை பத்திலாம் யாருமே பேசலன்ட்டு அந்த சம்பவம் நடந்த மறுநாளே விதவிதமா டிசைனா கதையை கட்டினாங்க. யாருங்க? டிவிகே கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட நிர்வாகியான மதியழகனோட மனைவி. அண்ணா வர ஆரம்பிச்சார். அங்க வந்து பஸ் நின்னதுதான், நின்ன உடனே செருப்பெல்லாம் தூக்கி போட போகுது. யாராவது தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ செருப்பை தூக்கி போட மாட்டாங்க. செருப்பு தூக்கி போட்ட உடனே அவங்க கலவரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை வந்து எல்லாத்தையும் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளி விட்டு வேணும்னே கழுத்தை மிதிக்கிறாங்க. துண்டில் வச்சு கழுத்தை நெறி, ஒரு குழந்தை, அம்மாவும் 2 குழந்தைங்க இறந்தாங்க. அவங்க வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் இதெல்லாம் யாருமே எதுவும் கேட்கல? மக்கள் எவ்வளோ பேர், கரூர் மக்களுங்க எல்லாருமே எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் யார் காரணம்னு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஏன் யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்கள் வீட்டுக்கார மட்டும் நீங்கள் எப்படி கைது பண்ணீங்க? அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். காவல்துறைக்கு எனக்கு பதில் சொல்லணும். கவர்மெண்ட்டும் காவல்துறை எனக்கு பதில் சொல்லணும். இவங்க வந்து எல்லாமே திட்டமிட்டு பண்ணிட்டாங்க. முழுக்க இது 2 பேர் காரணங்க. ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று ஸ்டாலின் அங்கிள். இவங்க 2 பேரும் வந்து திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ளே விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. மயக்க வரத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. ஸ்ப்ரே அடிச்சு எல்லாம் மயக்கம் போட்டு ஒவ்வொருத்தரும் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விழுதுன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்டடியாக நிற்கிற அளவுக்கு அங்கே இல்லை. எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்களும் ஒரு 10 பேர் அந்த ஒரு குழி இருக்குது அந்த தெருவில், ஸ்டார்டிங்லேயே அந்த குழிகளை தள்ளிட்டாங்க. எங்களெல்லாம் விழுந்து கொத்தோடு அப்படியே சாயிறாங்க, வேணுன்னே சாயிறாங்க, கழுத்தில் வச்சு கால் வச்சு மிதிக்கிறாங்க. அங்கேயும் 2 பேர். விஜய் எப்பவுமே சொல்ற 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியேன்னு சொல்ற அதே மாதிரி தான் பாருங்க, அங்கேயும் 2 பேர் தான் காரணம். ஒன்று செந்தில் பாலாஜி, 2வது ஸ்டாலின் அங்கிள். கோடிக்கணக்கான மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் என்கின்ற ஒரு மரியாதை கூட இல்லாம இவங்க கூட்டிய கூட்டத்தில் 41 பேர் உயிரை கொன்னுட்டு பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுட்டு ஸ்டாலின் அங்கிள்ன்றாங்க. சரி, ஏன் இதுக்கெல்லாம் ஸ்டாலின் அங்கிள்னு காரணம்னு அவர்கிட்ட கேக்குறீங்க? உங்க விஜய் அங்கிள் கிட்ட போய் கேளுங்கம்மா. அந்த இடத்தில் என்ன நடந்திருக்க கூடும், எப்படி எல்லோரும் மரணித்திருக்க கூடும் என்கின்ற மிக துல்லியமான வகையில் ரெக்கார்ட் செய்து வைத்திருக்கக்கூடிய ஃபுட்டேஜ், வீடியோ சாதாரணமான டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கப்பட்ட வீடியோ எல்லாம் கிடையாதுங்க. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிற சினிமாவை பதிவு செய்யக்கூடிய வகையிலான அவ்வளவு பெரிய கேமராக்கள், ARRI அலெக்சா போன்ற சினிமா எடுக்கக்கூடிய வகையான கேமராக்கள், கோடோமோன் வகையான ரிக் வகை கேமராக்கள், 20க்கும் மேற்பட்ட 5D 1X சீரீஸ் போன்ற வகையான கேமராக்களை கொண்டு துல்லியமாக படம் பிடிக்கக்கூடிய வகையிலான படத்தை எடுத்திருந்தாங்க இல்லைங்களா, பரப்புரை கூட்டத்தை. அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குமே. கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எதுவாக இருக்கட்டும், இந்த CBIல கண்டுபிடிச்ச ஜனநாயகன் திரைப்படம் சம்பந்தமான ஃபுட்டேஜ், பரப்புரை என்கின்ற பெயரில் நீங்க நடத்திய அந்த பரப்புரை காட்சியை சினிமா ஷூட்டிங்க்கு பயன்படுத்துற கேமராக்களை கொண்டு படம் பிடித்தது உண்மையானு கண்டுபிடிக்கிறாங்க. இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா, இப்பதான் கண்டுபிடிச்சாங்களான்ட்டு நேற்றைக்கு வெளியிட்ட காணொலியில் சொன்னோம். இப்பவும் சொல்றோம், இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னதாகவே, இந்த வழக்கு CBI கைக்கு மாறுவதற்கு முன்னதாகவே நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தார். இந்த பரப்புரை காட்சியை தத்ரூபமாக படமாக்க வேண்டும், இந்த மாப் மென்டாலிட்டியை எப்படியாவது காசாக்கணுன்றதுக்காகத்தான் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் யூஸ் பண்றதுக்காக இவ்வளவு விலை உயர்ந்த கேமராக்களை கொண்டு படம் பிடித்தார்கள் என்கின்ற உண்மையை அன்றே கண்டுபிடித்தார் நக்கீரன் கோபால் அவர்கள். அதைத் தொடர்ந்து நமது புதிய பூமி சேனலும் நிறைய ஆதாரங்கள், கரூர் சம்பவம் நடந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஆதாரங்கள் அடங்கிய காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம். நாமும் சரி, நக்கீரன் கோபால் அவர்களும் சரி, நம்மை போன்ற நண்பர்களும் சரி, வெளியிட்ட காணொலியில் எதுவுமே பொய் இல்லை என்று நிரூபிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஃபுட்டேஜ் நேற்று முதல் சமூக வலைதளங்கள் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நண்பர்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம புதிய பூமி சேனல்ல இப்பதான் முதல் முறையாக இந்த வீடியோ வெளியிடுறோம். இந்த காட்சி நம்ம பார்க்கும்போது தசாவதாரம் போன்ற ஒரு பெரிய பட்ஜெட் படம், 10 வேடத்துல ஒரு ஹீரோ நடிக்கிறார் போதுக்குப்பா. ஆனாலும் சுத்தி படமாக்குவதற்கு அந்த சினி யூனிட் கேமராலாம் தயார் பண்றாங்க போதுன்னு தான் நம்ம நினைப்போம். யாராக இருந்தாலும் இந்த காட்சியை பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா பாருங்க, இந்த காட்சியோட ஒரு பாதியை பார்க்கும்போது அப்படி தோணும், மறுபாதி தான் அந்த உண்மையை உடைக்கிற பாதி.
விஜய் பரப்புரை என்கின்ற பெயரில் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தை படம் பிடிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கும் இவ்வளவு கேமராக்கள். இதுவரைக்கும் விஜய் கூட்டிய கூட்டத்தில் படம் பிடித்து கொண்டிருந்த கேமரா மட்டும்தான் பதிவாகி இருந்தது. ஆனா பாருங்க, ஒட்டுமொத்தமாகவே விஜய் கூட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே எந்தெந்த வகையில எப்படி எல்லாம் வண்டியில கேமராவை கட்டணும், எவ்வளவு கேமராக்களை கட்டணும், என்ன மாதிரி கேமராவை கட்டணும் என்கின்ற ஒட்டுமொத்தமான ஆதாரங்களும் வீதிக்கு வந்து விட்டது. எதுக்காக இவ்வளவு கேமராக்கள்? மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அரசியல் கட்சியை தொடங்கி ஏதோ நடத்தினுங்க, கூட்டம்லாம் போடுறீங்க. அந்த கூட்டத்தை லைவா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையோ அல்லது உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போடுறதுக்கு சாதாரண கேமராக்களை கொண்டு படம் பிடித்தால் போதாதா? எதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த சினிமாவுக்கு பயன்படுத்துகின்ற கேமராக்களை கொண்டு படம் பிடிக்க வேண்டும்? ஏனென்றால் விஜய் நடித்து பொட்டில சுருண்டு தூங்கி நிற்கிற ஜனநாயகம் திரைப்படத்துக்காக இந்த காட்சிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே முன்கூட்டியே திட்டம் போட்டு இந்த மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி இவ்வளவு விலை உயர்ந்த சினிமாவுக்கு பயன்படுத்துகின்ற கேமராக்களை கொண்டு படம் பிடிச்சு வச்சிருக்காரு. விஜய் நடத்துகின்ற ஒவ்வொரு கூட்டத்தையும் இவ்வளவு விலை உயர்ந்த கேமராக்களை கொண்டு படம் பிடித்த காட்சிகள் அனைத்தும் மிக துல்லியமாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். எவ்வளவு க்ளோஸ்ல ஜூம் பண்ணி பார்த்தா கூட பிக்சல்ஸ் உடையாது. அவ்வளவு மிக துல்லியமாக ரெக்கார்டா இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் கண்டிப்பாக விஜய் கிட்ட தான் இருக்கும். ஸ்டாலின் அங்கிள் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் தான் பதில் சொல்லணும்னு ஸ்டாலின் அங்கிளை கேட்பதற்கு பதிலாக உங்க விஜய் அங்கிள் கிட்ட கேட்டு வாங்குங்களேன் இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ். யாருங்க? கரூர் மாவட்ட நிர்வாகி மதியழகனின் மனைவி சொன்னாங்க இல்லைங்களா, ஸ்டாலின் அங்கிள் தான் பதில் சொல்லணும்னு சொல்லி. விஜய் அங்கிள் கிட்ட போய் கேளுங்க. விஜய் அங்கிள் இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள கேமராக்களை கொண்டு படம் பிடிச்ச அந்த துல்லியமான ஒரிஜினல் ஃபுட்டேஜ் உங்ககிட்ட தான் இருக்கும். யார் யார் கழுத்துல எப்படி எல்லாம் காலை வச்சு கொன்னாங்க, யார் யாரெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சாங்க, யார் யாரெல்லாம் துண்டை போட்டு இறுக்கி கழுத்தை உடைச்சாங்க அப்படின்ற ஒரு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கும். அந்த ஃபுட்டேஜை கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு பேரை கொலை பண்ண அந்த கொலைகாரனோட முகத்தை நாங்க பார்த்து வெளி உலகத்துக்கு சொல்லிடுறோம்ட்டு கேட்டு வாங்குங்க. கேட்டு வாங்கி சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியணும்னு சொன்னா உண்மையை கையில் வைத்துக் கொண்டு ஏன் எங்கெங்கயோ தேடுறீங்க? டெல்லி எல்லாம் போயிட்டு டெல்லி அதிகாரிகளை கொண்டு எதுக்காக தேடுறீங்க? உங்ககிட்டவே உண்மை இருக்கு இல்லைங்களா? ஃபுட்டேஜ் ஒரிஜினல் காஸ்ட்லி ஃபுட்டேஜ் கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு இல்லைங்களா? ரிலீஸ் பண்ற வேண்டியதான உண்மையை. அப்ப இவ்வளவு சிரமப்பட்டு இதுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி தான் காரணம். ஏதோ சதி நடந்திருக்குன்னு ஏன் ஏதோ சதியை நோக்கி ஓடுறீங்க? உங்க கையில் தான் கேமரா இருக்கு, அந்த கேமராக்குள்ள கார்டு இருக்கு, அந்த கார்டுக்குள்ள வீடியோ இருக்கு, அந்த வீடியோக்குள்ள உண்மை இருக்கு. உண்மையை தூக்கி போட்டுற வேண்டியதானே? விஜய் அங்கிளுக்கு நேரா போன் போடுங்க. அங்கிள் விஜய் அங்கிள் உங்க காஸ்ட்லி கேமரா ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுத்துருங்க அங்கிள். யாரு கழுத்துல யாரு காலை வச்சாங்க அப்படின்ற அந்த காலுக்கு சொந்தமான உருவத்தை நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுறோம்னு சொல்லி விஜய் அங்கிள் கிட்ட கேட்டு வாங்குங்க. ஏன்னா இது வரைக்கும் உண்மையை, கரூர் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள உண்மை எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். அவரோட வெறித்தனமான இந்த கொலைவெறி செயல் தான் காரணம்னு யாரு சொன்னாலும் 200 ரூபாய் ஊப்பி. திமுக கைக்கூலி, அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் விஜய்க்கு எதிராக கட்டுக்கதை கட்டுறாங்கன்ட்டு இது வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. ஆனா பாருங்க, உண்மை வெளியே வந்துச்சு. வீடியோ ஆதாரபூர்வமாக விஜய் எந்தெந்த வகையான கேமராக்களை உபயோகப்படுத்தி காசு கொடுத்து கூட்டத்தை செட்டப் பண்ணி மாப் மென்டாலிட்டியை உருவாக்கி அதை அப்படியே காஸ்ட்லி கேமராக்களை கொண்டு படம் பிடித்து ஜனநாயகம் திரைப்படத்துக்காக பயன்படுத்தினார் என்கின்ற உண்மையை சிபிஐயும் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்குண்டான வீடியோ ஆதாரங்களும் வெளிவந்து விட்டது. விஜய் பயன்படுத்திய கேமராக்கள் எந்தெந்த வகையான கேமராக்கள் என்கின்ற உண்மையும் சேர்த்து இப்பதான் உண்மை வெளியே வந்துச்சு இல்லைங்களா? நேரா விஜய் அங்கிளுக்கு போன் போட்டு ஃபுட்டேஜை கேட்டு வாங்குங்க. இல்ல விஜயே உண்மையை நீதியை நிலைநாட்டுகிறேன், இதற்கு பின்னணியில் செந்தில் பாலாஜி சதிதான் இருக்கு, திமுக தான் காரணமாக இருக்குன்ட்டு விஜய் கேமரால பதிவான காட்சியெல்லாம் எடுத்து போட்டுற வேண்டியதுதானே? உண்மையை ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது. என்னதான் மூடி உத்தமன் என்கின்ற போர்வையை போட்டு மூடி வைத்தாலும் ரொம்ப நாள் பாருங்க மூடி வைக்க முடியாது. உண்மை கொஞ்ச நாள் உறங்கும், ஆனால் சாகாது. என்றைக்காவது ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும். இப்ப வெடிச்சு வெளியே வந்துச்சு பாத்தீங்களா? கரூர் சம்பவத்தில் இதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அவை அனைத்தும் 100க்கு 100 அல்ல, 1000க்கு 1000% உண்மை என்று. இது மட்டும் கிடையாது. அது எப்படிங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு என்னன்னு வழக்கு போடுறாரு விஜய்? ஏங்க, கரூர்ல என் கூட்டத்துக்கு வந்த ரசிகர்கள் மட்டும் இறந்து போனாங்க, ஆனால் பாதுகாப்புக்காக நின்ற காவல்துறையை சேர்ந்தவங்க யாருமே சாகல. எப்படிங்க? இவர் ஏசி வாகனத்துக்குள்ள நல்லா குழு ஏசி எல்லாம் போட்டுன்னு ரொம்ப சகல வசதியாக நல்லா அழகா உட்கார்ந்து வருவாராம். வெயில் என்றும் பாராமல் இவர் வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் லெப்ட்லயும் ரைட்லயும் ஓடோடி வந்த அந்த போலீஸ் ஒருத்தர் கூட ஏன் சாகலன்ட்டு நீதிமன்றத்துல போயிட்டு கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி உங்க போய் கேட்ட கேள்விக்கு நீதியரசர் தக்க பதிலடி கொடுத்தார். என்னையா இதெல்லாம் ஒரு வாதமா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? போலீஸ் ஏன் சாகலன்னு கேட்கறீங்கன்ட்டு அவர் கேட்ட உண்மை ஒரு ஓரமா இருக்கட்டும். இருந்தாலும் பாருங்க, போலீஸ் ஏன் ஒருத்தரை கூட மரணிக்கவில்லை அந்த கூட்டத்துல நெரிசல்ல சிக்கின்னு கேட்கிற இதே கேள்வியை திருப்பி கேட்டா, அதே கரூர் நெரிசலில் சிக்கி
விஜய் ஏன் சாகல நாங்க கேட்கலங்க. நெரிசலில் சிக்கி ஏன் ஒரு போலீஸ் கூட மரணிக்கவில்லைன்னு கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதே நெரிசலில் சிக்கி விஜய்க்கு ஏன் எதுவுமே ஆகல, ஏன் விஜய் சாகல? சரி, விஜய் உயரமான இடத்துல நல்லா சேஃபா உட்கார்ந்து இருக்காருங்க, சாரி நின்று இருக்காருங்க அப்படின்னு சொல்லி கூட சப்பக்கட்டு கட்டுவாங்க. அதனால அவருக்கு எதுவும் ஆபத்துக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, சிடிஆர் நிர்மல்குமார் அவருக்கு ஏன் எதுவுமே ஆகல? அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், மதியழகன், ஜெகதீஷ், ராஜ்மோகன் இவங்கள யாருமே ஏன் அந்த நெரிசலில் சிக்கி ஒருத்தருக்கு கூட ஒரு சுண்டு விரல்ல கூட காயம் ஏற்படல? ஏன் யாருமே சிக்கி மரணிக்கவில்லை? நாங்க கேட்கலங்க இந்த மாதிரி ஏங்க அவங்க சாகலை இவங்க சாகலன்ட்டு. எல்லாரும் நல்ல நலமோடு நீடூழி வாழ வேண்டும், அதுதான் எல்லாருடைய ஆசையும். நாங்க கேட்கல போலீஸ் ஏன் ஒருத்தர் கூட சாகலன்னு போய் நீதிமன்றத்துல கேட்ட மாதிரி நீங்க ஏன் ஒருத்தர் கூட எதுவுமே உங்களுக்கு எதுவுமே ஆகலன்ட்டு திருப்பி கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறோமே தவிர நாங்க கேட்கல. நீங்கெல்லாம் மட்டும் நல்லா அழகா அவ்வளவு கூட்டத்துல எந்த ஒரு பிரச்சனை பாதிப்பெல்லாம் ஏற்படாம சேஃபா இருந்துருக்கீங்களே, ஒரு சுண்டு விரல் நகம் கூட உடையாம எப்படி திமிங்கலாம் இதுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? அட, கரூர் நெரிசலில் சிக்கி பெரும்பாலான பெண்கள் குழந்தைகள் இறந்திருக்காங்களே தவிர, விஜயை பார்ப்பதற்காக கூடிய இந்த விஜய் ரசிகர்கள் இறந்திருக்காங்களே தவிர, அந்த கட்சியோட ஒரே ஒரு நிர்வாகிக்கு ஏதாவது ஆயிருக்குங்களா? அவ்வளவு ஏன் ஸ்ப்ரே பண்ணாங்க, கழுத்தை துண்டு போட்டு இருக்குனாங்க, காலால கழுத்தை வச்சு மெச்சி கொலை பண்ணாங்க, சதி நடந்திருக்குன்னு சொன்ன அந்த கரூர் மாவட்ட நிர்வாகியான மதியழகனின் மனைவி அவங்களுக்கு ஏன் எதுவுமே ஆகல? ஏன்னா நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க தான் அவ்வளவு துல்லியமாக வாக்குமூலம் கொடுக்க முடியும். அந்த இடத்துல இவ்வளவுலாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க முடியும். அவ்வளவு துல்லியமாக பார்த்த மதியழகன் மனைவிக்கு ஏன் எதுவும் ஆகல? எந்த விஜய் அண்ட் கோ சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கேட்கறாங்களோ, நெரிசல்ல சிக்கி போலீஸ்க்கு எதுவுமே ஆகலன்னு கேட்கறாங்களோ, அதே கூட்டத்தை சேர்ந்தவங்க விஜய் உட்பட அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரே ஒரு நிர்வாகிக்கு கூட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த நெரிசல் இருந்து தப்பி பிழைத்தது எப்படி திமிங்கலாம்? ஏனென்றால் எப்படி யாருக்குமே எதுவும் ஆகாம சேஃபா இருக்காங்கன்னு சொன்னா எல்லாருமே உயரமான இடத்துல நின்னுறாங்க, எல்லாருமே குழு ஏசி வண்டியில உட்கார்ந்து கூட்டமா கும்பலா கூட்டத்தை 30க்கும் மேற்பட்ட கல்லூரியில போயிட்டு காசை கொடுத்து கூட்டு வந்த அந்த கூட்டத்தை கும்பலா ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அந்த கும்பலா நிக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவே இவங்க வந்து நிக்கிற ஏசி வாகனத்தை கொண்டு பொழந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளிடுறாங்க. கூட்டத்தை இவங்க நெருக்கி தள்ளுல முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கவங்க மேல போயிட்டு விழா, அந்த பின்னாடி விழுந்தவங்க அதுக்கு பின்னாடி இருந்தவங்க மேல போய் விழா, அதுக்கு பின்னாடி இருந்தவங்க தான் பாருங்க கீழே விழுறாங்க. கீழே விழுந்தவங்க மேலதான் இந்த ஜாம்பிஸ் கூட்டம் ஏறி மிதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் வாகனங்கள் உள்ளே வந்ததுதான் காரணம் என்று இப்பதான் சிபிஐ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம அதற்கு முன்பாகவே சொல்லிட்டோங்க, 6 மாதத்துக்கு முன்பாகவே வண்டியை உள்ள கொண்டு வந்து நெரிசலை ஏற்படுத்தி இடம் இருக்கிறவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க, இடம் இல்லாதவங்க ஜென்செட் பாயிண்ட் அடிச்சுன்னு உடச்சின்னு உள்ள போறாங்க. மிச்சம் மீதி இருக்கிறவங்க கோழியை பிச்சுன்னு மேல போறாங்க, தகுடு ஷீட்டு மேல போயிட்டு நிக்கிறாங்க, மரத்துக்கு மேல ஏறி நிக்கிறாங்க. பாரம் தாங்காம அந்த தகுடு ஷீட்டும் மரக்கிளைகள் முறிஞ்சி கீழே விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி மிதிச்சு நசுக்கி தான் பாருங்க அந்த இடத்தில் மரணங்கள் ஏற்படுகிறது. இல்லங்க இப்படி எல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் சும்மா போற போக்கில் அடிச்சு விட்டு போற கதைங்க அப்படின்னு சொன்னா விஜய் கிட்ட இருக்கிற சினிமா ஷூட்டிங் கேமரால எடுத்தாங்க இல்லைங்களா, துல்லியமான ஃபுட்டேஜ் எவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியும் இல்லைங்களா? ஜூம் பண்ணி பாருங்க அந்த இடத்தில் உண்மையில் யாரு கழுத்து மேல காலை வச்சாங்க, ஸ்ப்ரே பண்ணாங்க, துண்டை போட்டு இறுக்கி கொலை பண்ணாங்கன்ட்டு உலகத்துக்கு ஒட்டுமொத்தமான உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுங்களேன் கேமராவில் பதிவான ஆதாரங்களை கொண்டு. அதை விட்டு உண்மையை லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சு என்ன பண்றீங்க கேளுங்க. என்னங்க உயிரிழப்புகள் நடந்ததுங்க, ஆனா சாதாரணமா நடக்கலங்க. இந்த மதியழகன் மனைவியை போலவே இன்னொரு அறிவு ஜீவி சொன்னாங்களே ஊசி போட்டு கொலை பண்ணாங்க. கரூர்ல வந்து 40 பேர் என்ன சும்மா கொண்டாங்க, ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. இப்ப வந்து சொட்டு பார்க்க சொல்லுங்க. எப்படி தெரியும் இந்த மாவுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? இந்த மாவு ஏன் சிபிஐ விசாரணை இன்னும் பண்ணல? சிபிஐல கொண்டு போயிட்டு தூக்கி உட்கார வச்சு என்கொயரி பண்ணுங்க. எப்படிமா ஊசி போட்டு கொலை பண்ணாங்கன்னு சொன்னீங்களேங்க, எந்த ஊசியை போட்டு கொலை பண்ணாங்க, யாரு ஊசி போட்டாங்க, என்ன மாதிரி ஊசியை போட்டாங்கன்ட்டு என்கொயரி ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? சரி, என்கொயரி பண்றது கூட ஒரு ஓரமாகட்டும். இப்போ ஊசி போட்டு கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா, நேரா உங்க விஜய் அங்கிள் கிட்ட கேட்டு வாங்கிடுங்க ஆதாரத்தை. கேமரா சினி ஷூட்டிங்ல பதிவான கேமரா காட்சிகள் இருக்கு இல்லைங்களா, எந்த வகையான ஊசியை போட்டாங்கன்னு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுமே. ஜூம் பண்ணி வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. உங்க விஜய் அங்கிள் கிட்ட ஃபுட்டேஜை கேட்டு வாங்கி அதை விட்டு ஏன் எல்லாருமே சும்மா பிரஸ் மீட்லயே வந்து பேசிக்கிறீங்க? சரி, இந்த மாதிரி பேசுறாங்க இல்லைங்களா, கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி பேசிட்டு நம்ம இருக்கிற தெரு பக்கமோ நம்ம வீட்டுக்கு போனாலும் நம்ம பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தெரியாம கூட ஒன்ஸ் அகைன் சொல்றோம் வேமா சூசோ இல்லாம பேசுறாங்க இல்லைங்களா. இதே மாதிரி வேமா சூசோ இல்லாம விஜய்க்காக என்றைக்காவது விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வீட்டு பெண்கள் பேசியிருக்காங்களா? ஏன்னா நிர்வாகிகள்லாம் சரி, நிர்வாகிகள் இருக்கட்டும் ஒரு ஓரமாக, தப்பு கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லி அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க இல்லைங்களா, சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ராஜ்மோகன், புஷி ஆனந்த்,
இவங்க எல்லார் வீட்டு பெண்கள் ஏன் விஜய் கூட்டுகின்ற கூட்டத்தின் நடுவே வந்து நிக்க மாட்டாங்க, ஏன் பேச மாட்டாங்க, இதே மாதிரி பொங்கி பொங்கல் வைக்க மாட்டாங்க? விஜய் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி தமிழ்நாட்டை வாழ வைக்கிறதுக்காக வந்துட்டீங்கப்பா. தமிழ்நாட்டுக்காக வாழ வைக்கிற அந்த தியாகத்தை உங்க வீட்டுல இருந்து தொடங்குங்க. உங்க வீட்டு பெண்களை கூட்டு வந்து அந்த கூட்டத்தின் நடுவே நிக்க வைங்க. கரூர்ல சிக்கி ஏன் போலீஸ் ஒருத்தர் கூட எதுவுமே ஆகல அப்படின்னு கேட்கிற இதே கூட்டத்தை பார்த்து கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன் நீங்க கரூர்ல உங்க வீட்டு பெண்களை கொண்டு வந்து நிறுத்தலான்ட்டு ஏன்னா அடுத்த வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசுங்கம்மான்னு சொல்லி கொடுத்து 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க. கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரம் நீ போவாதன்னு. அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி எங்க அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்று பாத்துருக்கேன். இதை விட வேற என்னங்க வேணும்? அவரை பார்த்த சந்தோஷத்துல 2 நாளா நான் அவரை சாப்பிடல. அவருக்காக நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் காலையில இருந்து இங்க வந்து நின்று பாத்துருக்கேன். பிஆர் டீம் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்து வீடியோ எல்லாம் படம் பிடிச்சு பெரிய அளவுல மாபு மென்டாலிட்டியை கிரியேட் பண்றீங்க இல்லைங்களா? அதற்கு முன்னுதானமா உங்க வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து கேமராவுக்கு முன்னாடி பேச வைங்க. ஆதவ் அர்ஜுனா வீட்டு பெண்கள், நாங்க பெண்களை குறித்து தப்பா எதுவும் இழுத்தெல்லாம் பேசலங்க, எங்க கிட்ட யாரும் சண்டைக்கு வராதீங்க, டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். இவங்க சொல்றாங்க அடுத்த வீட்டு பெண்களை மாப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணி விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு பில்டப் பூஸ்டப் பண்றாங்க இல்லைங்களா? அதுக்காக உதாரணத்துக்கு கேட்கறோம். ஆதவ் அர்ஜுனாவில் தொடங்கி அருண்ராஜோ, ராஜ்மோகனோ, புஷி ஆனந்தோ, சிடிஆர் நிர்மல்குமாரோ அல்லது மதியழகனோ, ஜெகதீஷ் இருக்கார் இல்லைங்களா, அவர் வீட்டு பெண்கள் யாராவது ஒருத்தராவது கேமராக்கு முன்னாடி வந்து பேசிக்காங்களா? எங்க வீட்டுல இருக்கிற தாத்தாவை விட, ஆத்தாவை விட, அப்பனை விட, நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, என் கட்டிய கணவனை விட, எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு பேசினாங்களே. எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இதே மாதிரி டிவிக்கு கட்சிக்குள்ள இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் வீட்டு பெண்கள் என்றைக்காவது ஒரு நாள் கேமராவுக்கு முன்னாடி வந்து என் கணவரை காட்டிலும் எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிருக்காங்களா? திமுக என்கின்ற ஒரு தீய சக்தியோட ஆட்சி அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அகற்ற வேண்டும், அதுதான் எங்களோட குறிக்கோள்னு சொல்ற நீங்க அந்த குறிக்கோளை உங்க வீட்டுல இருந்து தொடங்குங்க. ஏன் பிஆர் டீமை வச்சு கூட்டத்தை கூட்டி மாப் மென்டாலிட்டியை உருவாக்கி அடுத்த வீட்டு பெண்களை மீடியாவில் பேச வச்சு அந்த வீடியோ ஏன் விளம்பரப்படுத்துறீங்க? டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவில் தொடங்கி சிடிஆர் நிர்மல்குமார் வரைக்கும் அந்த ராஜ்மோகனா அவர் வீட்டு பெண்களையும் கொண்டு வந்து கேமரா நிக்க வச்சு பேச வைங்க. எங்க வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரரை விட எங்களுக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு பேசி ஓன்னு சிரிக்க வைங்க. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என்றைக்காவது ஒரு நாள் இவர்கள் வீட்டுல இருக்கிறவங்க யாராவது வெளியே வந்து இந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடி விஜய் தான் எங்களுக்கு முக்கியம், விஜய் ஆட்சி தான் வரணும்னு பேசியிருக்காங்களா, பேச வச்சிருக்காங்களா? ஆனா பாருங்க, அடுத்த வீட்டு பெண்கள் என்றால் என்ன வேணாலும் ஸ்கிரிப்டை கொடுத்து எப்படி வேணாலும் பேச வைக்கலாம். அந்த பேச வைக்கிற காட்சியை பூஸ்ட் பண்ணி நம்ம கட்சியோட விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் உண்மையில் விஜய் எப்பேற்பட்டவர் என்று அவர் வீட்டுக்குள்ள அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள்கிட்ட போய் கேட்டா தெரியும். அவருடைய மகன்களுக்கும் உடன் வாழ்ந்த, பல ஆண்டுகளாக உடன் வாழ்ந்த மனைவிக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் தூரமா இருந்து பிளாக்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பாக்குற இந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு விஜய் பற்றி தெரிஞ்சிருமா? விஜய் வீட்டுல இருக்கிற சொந்த பிள்ளைகளே விஜயை மதிக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, யாரோ பெற்றெடுத்த பிள்ளைகள் ரோட்ல நிக்கிறாங்க. 4 மணிக்கே வந்துட்டேன், விடிய காலம்பரமே வந்துட்டேன், நைட்ல இருந்தே வந்துட்டேன் நானு. சரிப்பா, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறீங்களே, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது அந்த பசங்க சொன்ன வார்த்தையை கேளுங்க. விஜய் பாக்குறதுக்கு வரணும். நாங்க 4 மணிக்கு வந்துட்டோம். சாப்பாடே வேணாம், விஜய் தானே எங்களுக்கு. சாப்பாடே வேணாம், விஜய் தானே எங்களுக்கு. நைட்ல தூங்கிட்டு இருக்கோம், இங்க தானே படுத்திருக்கோம் விஜய் பாக்குறதுக்காக. கூட்டம் வந்துடும், நாங்க ஃபர்ஸ்டா பாக்கணும்னு இங்க நைட்ல இருந்து இருக்கோம். நான் சாப்பிட கூட இல்லாம 2 வார்த்தை சொல்லிருக்காங்க. ஒண்ணு, சாப்பாடு எங்களுக்கு முக்கியம் இல்ல, இன்னொன்னு நாங்க சாப்பிடலன்ட்டு. அப்ப கூட பாருங்க, விஜய் பார்ப்பதற்காக கூடியிருந்த அந்த கூட்டத்துல எங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் டைமுக்கு டைம் எங்களுக்கு தண்ணில இருந்து, மோர்ல இருந்து, லசில இருந்து, ரோஸ் மில்க்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் டைமுக்கு டைம் எல்லாம் வந்து நேர்ந்ததுங்க. எங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் எங்க விஜய் அங்கிள், விஜய் அண்ணன் பாத்துக்கினாருன்னு யாரா சொன்னாங்களா? பல மணி நேரங்கள் காத்து கொண்டிருந்தது அந்த பசங்களோட தவறு தான். இருந்தாலும் பாருங்க, விஜயை பார்ப்பதற்காக வந்த அந்த கூட்டத்துல ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காம, ஒரு கோவள சாப்பாடு கூட இல்லாம அடுத்த வீட்டு பிள்ளைகள் காஞ்சி நிற்கிறாங்க. இங்க நைட்ல இருந்து இருக்கோம், நான் சாப்பிட கூட இல்லாம. சாப்பாடே வேணாம், விஜய் தானே எங்களுக்கு. வந்த பசங்களுக்கு ஒரு பொட்டலம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது, பக்கு கிடையாது. ஆனா பாருங்க, விஜய் யாரு? நிகழ்காலத்தின் எம்ஜிஆர் தலைவர் தளபதி அவர்கள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள கிழிஞ்ச எல்லா விஜயோட முகத்திரையை குறித்தும், கிழிஞ்ச முகத்திரையை இந்த காணொலியிலும் பாதி, மீதி முகத்திரையை இந்த காணொலியின் தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளிவரும் அந்த காணொலியில கிழிச்சிடலாம், தப்பே கிடையாது.
ஒட்டுமொத்தமா மறுபடியும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா முகத்திரை விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.